என்ன பண்ணாலும் சரி மழை வராத ஒரு நம்பிக்கையில் டோர்னமெண்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்படி நான் எல்லாரும் கலந்து பேசணும் போன வாரம். இதுக்கு பெரிய உதவி நம்ம சார் பண்ணார், விக்ரம் சார். இவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது விக்ரம் சார் தான் தெரியும். சார் என்ன தெரியும் அப்படின்னா, மயிலின் போது தொகை விரிக்கும், இது மயில். அப்போ குதிரைன் போது பயமாக ஓடும், மானின் போது துள்ளி வரும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ராஜ விக்ரம் சொல்லும் போது இவர் சாமி தர புதல் ஊருக்கே தெரியும், இந்த யங்ஸ்டருக்கு தெரியாது. என்ன போல பத்திரிகையாளர்கள் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சாமித்துறை யார்? அவர் இந்திய கடியஸ்க்கு முதல் சட்டமன்ற உறுப்பினர். அவர் சேர்த்துருந்தா 100 ஏக்கர் 200 ஏக்கர் பெங்களூர்ல இருந்துக்கும். எப்போ நேற்று முடிஞ்ச காலான்றாங்களா அந்த மாதிரி நேற்று வந்தவன் எல்லா எம்எல்ஏவும் ஃபர்ஸ்ட் முறை எம்எல்ஏ வராங்க. அவங்க போகிறதே ஃபர்ஸ்ட் லேண்ட் எங்கே இருக்குது. இப்போ பெங்களூர்லாம் பாரு, சாதாரண 40 வருஷத்துக்கு முன்னே திரும்பி பாரு. இன்னைக்கு யாரெல்லாம் அமைச்சராக இருக்கிறாங்களோ 40 வருஷத்துக்கு முன்னே எங்கேயோ ஸ்டூடெண்ட் ஆகும், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி வேலை பண்ணுவோம் தான் பெங்களூரில். எச்ஆர்லேருந்து கூட மினிஸ்டர் ஆட்டாங்க. இப்போ கோடிக்கணக்கான சொத்து, அந்த சொத்தை பெரியவர் சாமிதார சேர்த்துருந்தாருன்னா இன்னைக்கு எங்கேயோ வந்து பாரு, எங்கேயோ வந்து பாரு. ஒன்றும் சொல்ல நம்ம போய் பாடுறானா பார்த்துட்டு அவரால் முடியுது. இந்த கிரவுண்டே க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. இது காரணம் நம்ம எட்வின் சார் அவர் மீட் பண்ணி பேசி தினேஷ் பேசி எல்லாம் பண்ணோம். ஆனால் நேரம் சரியில்லை, திருப்பி மழை காரணத்தால் ஒத்திக்கப்படுகிறது. இயற்கை தான் சொல்லணும், அது இது நல்லா அது மாதிரி ஆயிடுச்சுன்னா. அதனால் மீண்டும் இவரை ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம எட்வின் சார்கிட்ட பேசியிருக்கிறோம், இவர் விசிட் பண்ணுறாரு. இவரும் மீண்டும் அது என்ன பண்ணோம், அவர் எல்லா விதமான சேவை தங்க சுரங்க அதிகாரிகளும் கூட சந்தித்து பேசிக்கிறாங்க தினேஷ். அதனால் தங்க வகையில் இருக்கிற வாலிபருங்க தயவு செய்து இந்த கால்பந்தாட்ட டோர்னமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தெரிவிக்கணும். இந்த மொபைலில் ஆடுற ஃபுட்பால் இல்லை, இது நீங்கள் நின்று சாட்சியில் ஆடுற ஃபுட்பால். வீட்டில் உட்காந்து மொபைல்லே கிரிக்கெட் ஆடுறது, மொபைல்லே வாலிபால் ஆடுறது, அதெல்லாம் போச்சு ராஜா. இதெல்லாம் விட்டுரு. இப்போ கூட பசங்க வாங்க வந்து கிரௌண்டில் ஓடி ஆடுங்க. 2 ஹவர் ஓட முடியுமா? இவர் ஓடுவார். இவருடைய 22 வயசு பையன் ஓட மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. நான் தவறா சொல்ல, என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, மொபைல்ன்றது ஒரு உலகம் ஆயிடுச்சு. மொபைலே ஒரு உலகம். இந்த ராஜா ராணி கதை சொல்லிட்டு மேலே ஊற்றி விட்டாங்க. அந்த மாதிரி மொபைல் உலகத்துக்கு 100 கோடி 50 கோடி வச்சிருக்கிற பெங்களூர்ல பெரிய பெரிய ஆளுங்களாம் என்ன பண்றாங்க, கையில் ஒரு நாயை பிடிச்சிக்கினேன் கப்பன் பார்க்கம் லால் பார்க்கம் சுற்றிக்கிறாங்க. ஆனால் கேஜிஎஃப்ல கோல்டு டைம் பிளாக்லேருந்து எண்டிஸ் பண்ணுவோம் வேலைக்கு. சார் வந்து வாக்கிங் அடிக்க ஒரு சுகர் இல்லை, பிபி இல்லை. சார் ஒரு பாட்டில் அடிப்பார். சார் நான் புத்தில் அசோ நகரில் சுசை பாட்டில் கேடிஸில். அந்த காலம் வருமா? அவருக்கு சுகர் இருந்துச்சா, பிபி இருந்துச்சா? ஏன் இதெல்லாம் சொல்லி காட்டுறேன்னா, விளையாட்டு. அந்த காலம் விளையாட்டு வாலிபால் தாத்தாங்காலம் எப்படி இருக்காங்க, எல்லா விளையாட்டும் விளையாடுவாங்க. தெரியாங்கல்ல, கட்டை பந்துலேருந்து அது வேற கட்டை பேட்டு, கில்லி, கோலி எல்லாம் ஆடாத உலகத்தில் இந்தியாவில் கேஜிஎஃப் ஆடாத கேம் இல்லை. டோப் பிளேஸ் தெரியாது. எல்லா கிளப்பில் வெள்ளைக்காரன் எல்லாம் பண்ணான். பட்டு கொள்ளக்காரன் எல்லாம் தச்சு போட்டான். வெள்ளைக்காரன் உருவாக்கினா கொள்ளக்காரன் இந்தியா ஃபுல்லாக வச்சுன்னு போட்டான். கரெக்டா? அதனால் மீண்டும் பண்ணுறேன், இந்த கால்பந்துக்கு எல்லாம் டோர்னமெண்ட்டுக்கு ஆதரவு தெரியுங்க. தங்க வயலில் இருக்கிற என்னுடைய தம்பி இது 2 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுகிறாரு. எல்லா வேலையும் பண்ணுறத பாரு. கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் ஃபுட்பால் ஃப்ரான்சிஸ் சேவியர் மெமோரி ட்ராஃபி. அவர் யார்? நம்ம ஃப்ரான்சிஸ் ட்ராஃபினா இவர் ஃப்ரான்சிஸ் சார்னா, சேவியர் ஃப்ரான்சிஸ் சேவியர்னா தங்க வயலில் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்கிற பசங்க தெரிய, குறிப்பாக இவருக்கு தெரியும் எட்வின் சார். இவங்கெல்லாம் கர்நாடகா அளவில் இந்தியா அளவில் ஃபுட்பால் ஆடுறவங்க. இவங்க ஃபேமிலி, இவங்க பையன் கூட ஒருத்தர் இப்போ கோச்சர் ஆகிறாரு பெங்களூரில். ஒரு சன் பெங்களூரில் கோச்சர் ஆகிறாரு. இன்னொரு சன்னு பெம்மலில் ஃபுட்பால் பேர். இன்னொருத்தர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பண்ணுறாரு, எஸ்பி ஆஃபீஸ் இருக்கிறார். இண்டேஜர் இருந்தார், அமெரிக்காவில் எங்கே இருந்தார், இப்போ வந்துட்டார். இப்போ இவருடைய படத்தை போட்டு இவன் நினைவுபடுத்தலாம், இவனை பாராட்டணும். சில பேர் மறந்துட்டுப்பாங்க. இவரை இப்போ அந்த காலத்தில் ஃபுட்பால் பிளேயர்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு கணிஸில் அவர் பேர் கங்கராஜ்னுவாங்க. அவரு பால் ஓடுனக்குமா சிம்மநகரன்ல பிள்ளைகள் 6 பேர் பாலாம் டக்குன்னு நின்று போறான் பால் மேலே. இவனை ஓடுவான், திருப்பி சேர்ந்து போடுவாங்க. அவர் சொல்லிக்கிறாங்க, அதான் உண்மை. இப்போ கல்பனியான்ற கெஸ்ட் பிளாக் அவர் பால் அடிச்சா எங்கேயோ போவானுங்க. ஒரு மாதிரி அந்த மாதிரி பிளேயர்கள் உருவம் காலானுங்க. பிரிட்டிஷர்ஸ், இட்டாலிக்காரு, ஆங்கிலம் எல்லாம் ஃபுட்பால் ஆடும்போது இவங்க நின்று பார்த்துருந்தவங்க. இப்போ தங்க வயலில் சொத்து சேர்க்காத எம்எல்ஏனுடைய மகன் அவரு. கண்டிப்பா கண்டிப்பா உண்மையா சொல்ற, சேலஞ்ச் பண்ற அதே வீடு தான். கேரளா இன்ஸ்டியூட் போறோம் என்டி பிளாக் டவுன்ல ரைட் சார். அவர் எங்க இருந்தா அதே வீடு மாதிரி வாங்கிருக்காரு. இவர் ஒன்றும் பெங்களூர் ஒரு வீடு வச்சுக்கிறேன், இவர் ஒன்றும் மைனிங் ஏரியா இல்லை, இருக்கிறது அதுதான். கேசார் நல்லா படிக்க வச்சாரு, கேஎஸ்ஆர்டிசி அதிகாரியாக இருந்தார், நீங்கள் ஓய்வு போட்டிருக்காரு. பட் இவர் தேடின்னு போகிறவங்களுக்கு ஒரு இல்லைன்னு சொல்கிறது. நாங்கள் அறிவித்த பிரகாரம் செப்டம்பர் 14ஆம் தேதி இந்த கால்பந்தாட்டம் மலையாளி கிரவுண்டில் நடக்க நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தோம். ஆனால் தங்கவேலில் எதிர்பாராத வரலாறு காணாத ஒரு மழை பெய்ததினால் அந்த மைதானமானது தண்ணீரில் முழுகிவிட்டதன் காரணத்தினால் மறுபடியுமாக இதை நாங்கள் ஒற்றி வைத்து
நாங்கள் அடுத்த தேதியை விரைவில் அறிவிக்கின்றோம் என்று கால்பந்தாட்ட குழு கோலார் கோல்ஃபீல்ட் ஃபுட்பால் பிரான்சிஸ் சேவியர் மெமோரியல் டிராபி சார்பாக நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். மழை காரணத்தினால வந்துட்டு கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கோம். இந்த மந்த்துக்குள்ளேயே இன்னும் 3-4 டேஸில் வந்து என்னைக்கு வந்து டோர்னமெண்ட் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு 3-4 டேஸில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துறோங்க. ஆனால் இந்த மந்த்லேயே வந்துட்டு டோர்னமெண்ட் கண்டிப்பாக நடக்கும். வரலாறு காணாத ஒரு மேட்ச்சு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து மலையாள கிரவுண்ட் வந்து கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்குள்ளே பாருங்க நம்மளுடைய கிரவுண்டு எந்த நிலைமையில் இருக்குது பாருங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கார் வந்து போட்டு நம்ம கிரவுண்டே வந்து பாழாக்கிட்டாங்க பாருங்க. எந்த அளவில் இருக்குது பாருங்க கிரவுண்டு. மழை சேர் வந்து சரியாக இருக்குது பாருங்க. இது இன்னும் 3-4 டேஸை வந்து நாங்களே மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கிளியர் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த மந்த்து மிஸ் இல்லாமல் வந்து டோர்னமெண்ட் கண்டிப்பாக நடக்குங்க. அவளோட வந்துட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். கோலார் கோல்ஃபீல்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு பிரான்சிஸ் சேவியர் மெமோரியல் டிராஃபி இது நடத்துறதுக்கு நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஜனங்களுக்கோசரம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆனால் இந்த மழை வந்து என்ன ஆகுதுனாக்கா ஒவ்வொரு முறையாக தள்ளி போகுது. இதனால் வந்துட்டு நம்ம ஜனங்க யாரும் வந்துட்டு எங்கள் குழு மேலேயும் எங்கள் ஆர்கனைசிங் கமிட்டி மேலேயும் எந்த ஒரு தப்பான கருத்தை வைக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த கிரவுண்ட் ஆல்ரெடி வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறது 3 டைம் ரெடி பண்ணியிருக்கிறோம். மறுபடியும் மழை வந்திருக்கு. ஆனால் நாங்கள் இதை விடுற மாதிரி இல்லை. இந்த மந்த்துக்குள்ளவே நாங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு இந்த இடம் முழுவதுமாக கிளியராக பண்ணிவிட்டு நம்ம கோலார் தங்கோயில் இருக்கிற ஃபுட்பால் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு இன்பமான ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு சமாதானமாக சந்தோஷமாக நடக்கிற ஒரு டோர்னமெண்ட்டாக இருந்து நம்ம ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தருவோம் என்று என்னுடைய குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஸ்பீக்கு டோர்னமெண்ட் நடக்க வேண்டியதாக இருந்தது. ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு மெமோரியல் இவர் பிரான்சிஸ் சேவியர் இதில் இப்போ மழையின் காரணமாக அது ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் டேட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம். நான் வந்து ராஜ விக்ரமா என் பேர், பிஎம் சௌந்தர் எக்ஸ்எம்எல்ஏவுடைய மகன். இவர் வந்துட்டு அனித்குமாரி ஜட்ஜாக இருந்தாங்கல்ல, அவருடைய அப்பாங்க இவர். அவர் பேர் வந்து சுந்தரராஜன் விங்க. இவங்கெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் கமிட்டி. இவர் ஒரு பெரியவர். இவர்